இந்த வீடியோவில் கோதுமை புல் வந்துட்டு எப்படி வீட்டிலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கடையில் விற்கிற நார்மல் கோதுமையே நமக்கு போதும். ஸோ அந்த கோதுமையை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஓவர் நைட் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு நல்லா ஊற விடணும். ஸோ அந்த கோதுமை புல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அருகம்புல் வந்துட்டு நம்ம எப்படி ஜூஸ் போட்டு குடிப்போமோ அதே மாதிரி இந்த கோதுமை புல்லையே நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்துட்டு வளர்க்குறதும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நல்லா நம்ம ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்சிட்டோன்னே ஓவர் நைட் கழிச்சிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு வெடிக்கட்டிட்டு வெறும் அந்த ஊற வச்ச கோதுமையை மட்டும் எடுத்து நம்ம ஒரு துணியில் வந்துட்டு முடிச்சு மூட்டை மாதிரி கட்டி வச்சிடணும். முளை கட்டி வச்சிடணும். முளை கட்டிட்டு கரெக்டாக ஒரு 1 டே கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி முளை மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான டைம். இந்த டைமில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வர்மி கம்போஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் மாட்டு எரு உரம் இருக்கிறதுனால அந்த உரத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்படி இல்லைனா நம்ம செம்மண் மட்டும் கூட பயன்படுத்தினாலே இந்த புல் வந்துட்டு நல்லா வளரும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக அந்த முளைச்ச அந்த விதையை வந்துட்டு போட்டுட்டு மேலே மூடிட்டு தண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சிட்டு நமக்கு நல்லா துளுத்து வளர ஆரம்பிக்கும். ஸோ வளர்ந்துட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம இதிலிருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 டேஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இப்படி வைக்கும் போதே 2-3 இதுவாக வச்சுட்டோன்னா இப்போ நம்ம ஒன்று எடுக்க அடுத்த ஒரு டப்பாவிலேருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிடுச்சு. இதிலேருந்து நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டு புல் வந்துட்டு போதும். அதாவது ஒரு கைப்பிடிக்க நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற புல் வந்துட்டு போதும். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் மட்டும் நம்ம அரைச்சி வெடிக்கட்டிட்டு குடிக்கணும். வெடிக்கட்டாமல் குடித்தா அதில் இருக்க அந்த நார் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 13 நாளில் வந்துட்டு இந்த செடியிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த 3துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவில் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு அடுத்த டப்பாலேயும் வந்துட்டு இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்துட்டு வீட் கிராஸ் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம இஞ்சி இல்லைனா லெமன் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாக கூட இதை எடுத்து வெறும் தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இதுலேருந்து வரதை விட நீங்கள் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மண்ணை வந்துட்டு நல்லா கொட்டிட்டு புது மண்ணை நிரப்பி நீங்கள் புதுசாகவும் வந்துட்டு வீட் கிராஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸையும் வந்து நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த ஜூஸ் மட்டும் நான் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜூஸை வந்து டெய்லி மார்னிங் வந்துட்டு நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு அருகம்புல்ல வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.